வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்துக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடு கீர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2 செகண்ட் கொடுத்துட்டு இப்போது பேக்கில் வந்துடுங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை எல்லாமே இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக தெரியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் ஆட் பண்ண போகிற லைட் எஃபெக்ட்டு அப்புறமா அந்த ஸ்க்ரீன்ஸ் டெம்ப்ளேட் எல்லாமே கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ அதனால் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ்க்குமே இந்த விக்னேட் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எனேபிள் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்க்கு எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு கிளிப் கிராபிக்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கால்மிட்டிஜை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணமோ சேம் அதே மாதிரி ப்ராசஸிங் அதே ஆப்பில் தான் இந்த ரொட்டேஷன்ற எஃபெக்ட்டுக்கு இருக்கும். நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், எப்படி கால்மிட்டிஜை இன்ஸ்டால் பண்ணணும்னு. அந்த வீடியோ பார்த்து அதில் எப்படி கால்மிட்டிஜை இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே ஆப்பில் இந்த ரொட்டேஷன் எஃபெக்ட் இருக்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான். ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு ரொட்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டிய டிக் ஐக்கானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கேமரா பிஎன்ஜி இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இமேஜ் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதை கொடுத்து அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேமராவில் எப்படி நம்ம ஃபோட்டோஸ் எடுக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேஜஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துருங்க. நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைட் எஃபெக்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பிங்க் கலரில் வந்து இருக்குது. இதே அதோட கலர்ஸை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், வேறு கலர் தேவை அப்படின்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷனை போய்ட்டு நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ நான் பிங்க் கலரே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரெவைன் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.